குரு வணக்கம், குரு வாழ்க, குருவே சரணம். ஓம் சிவ சிவ ஓம். இப்போது நாம் பார்க்க இருப்பது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம். வாங்க எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பண்பொழி அருள்மிகு ஸ்ரீ திருமலை குமார சுவாமி திருக்கோவில் கேரள மாநிலத்தின் எல்லையில் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களின் ஒரு சிறிய குன்றில் அருள்மிகு ஸ்ரீ திருமலை குமார சுவாமி கோவில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி தாலுக்காவில் செங்கோட்டை நகரிலிருந்து வடக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பண்பொழி என்ற இடத்தில் நிலை கொண்டுள்ள முருகன் கோவிலாகும். இது கேரள மாநிலத்தின் எல்லையில் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களின் ஒரு சிறிய குன்றில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் இறைவன் முருகன் திருமலை முருகன் என்றும் திருமலை முத்துக்குமார சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவனின் பெயர் இவ்வாறு அமைந்துள்ளதால் இங்கே காணப்படும் மக்களில் பலர் திருமலை என்ற பெயருடன் காணப்படுகிறார்கள். இக்கோவில் வளாகத்தில் திருமலை அம்மனுக்கான ஒரு சன்னதியும் நிலை கொண்டுள்ளது. இந்த மலைக்கோவிலை சுற்றி நிறைய தென்னந்தோப்புகளும் மற்றும் சிறிய கிராமங்களும் சூழ்ந்துள்ளதால் மலை உச்சியில் இருந்து பார்க்கும் காட்சிகள் மிகவும் அற்புதமானதாக காணப்படுகிறது. குற்றாலம் சென்று குளிக்கச் சென்றிருக்கிறீர்களா? இப்படி கேட்டால் உடனே பதில் வந்துவிடும். எங்கிருந்து எல்லாமோ வருகிறார்கள், பக்கத்தில் இருந்து கொண்டு குற்றாலம் போகாமல் இருப்போமா என்று அடுத்தது கேள்வியை எழுப்புவார்கள். குளிப்பதற்காகவும் சாரலை அனுபவிப்பதற்காகவும் மட்டுமே அங்கு சென்றிருப்பீர்கள் என்று சரி, அங்குள்ள புனிதமான திருத்தலங்களை சென்று தரிசித்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் பலரும் இசைவான பதிலை தரமாட்டார்கள். ஆனால் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலும் நடராஜ பெருமானின் பஞ்சசபைகளில் ஒன்றான குற்றாலம் சித்திர சபையும் குற்றாலநாதர் கோவிலும் தவிர இன்னும் பல திவ்ய தலங்கள் சுற்றிலும் உள்ளன. அவைகளில் முக்கியமானதாகவும் இயற்கை அழகு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியளிக்கும் தலமாகவும் வரம் தரும் முருகப்பெருமானின் திவ்ய தலமாகவும் திகழ்வது திருமலை கோவில் என்னும் திருத்தலம். இது குற்றாலம் செங்கோட்டை பண்பொழி மார்க்கத்திலிருந்து குற்றாலத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பொதிகை மலையின் ரம்மியமான அழகையும் மலையேறி செல்லும் நிம்மதியையும் விரும்புவோருக்கு அருமையான இடம் இந்த தலம். பரபரப்பான வாழ்க்கை சூழலில் சிக்குண்டு தவிக்கும் மக்களுக்கு நிம்மதியளிக்கும் சுகமான இடம் இந்த திருமலை கோவில்தான். இங்குள்ள முருகப்பெருமான் பாலமுருகனாக கையில் வேலோடும் மயிலோடும் காட்சி தருகிறான். மிக பிரம்மாண்டமான கோவில் இது. படிகளில் ஏறி செல்லுகையில் அங்கங்கே ஓய்வெடுக்க அழகான மண்டபங்களை கட்டி வைத்துள்ளார்கள் பக்தர்கள் பலர். சுமார் 500 அடி உயரம் உள்ள ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். செல்வதற்கு அழகான மிதமான படிகள், ஓய்வெடுக்க மண்டபங்கள் என வயதானவரும் கூட வந்து தரிசிக்கும் வண்ணம் திகழும் இந்த கோவிலில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் பேரழகின் பிம்பமாய் காட்சி தருகிறார். 4 திருக்கரங்கள், வலது முன் கை அபயஹஸ்தமாக உற்ற துணை நானே என்று அருகில் அழைத்து அருள்மலை பொழியும் சங்கதியை சொல்லுகிறது. வலது பக்க பின் கை வஜ்ராயுதம் தாங்கி அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 அடி உயரம் கொண்ட கருங்கல்லால் ஆன இந்த திருவுருவம் இங்கு வந்த கதை சுவாரஸ்யமானதாக ஒரு கதை நாம பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி சிறப்பு உண்டு. அப்படி நம் பாரத நாட்டுக்கும் பல தனிச்சிறப்புகள் உண்டு. அதில் ஒன்று ஆங்கிலேயர் உருவாக்கி வைத்ததுதான். நம் நாடு ஒரு தனி கண்டத்துக்கு உரிய பண்புகளோடு திகழ்வதால் இதை இந்திய துணைக்கண்டம் என்று ஆங்கிலேயர் அழைத்தனர். ஆனால் நாம் பாரத நாடு என்று ஒற்றுமையாக உணர்வோடு போற்றி மகிழ்கிறோம். நம் தமிழ்நாட்டுக்கும் பல தனித்துவ சிறப்புகள் உண்டு. அதில் குறிப்பாக பாண்டிய நாட்டின் அங்கமாக இருந்த நெல்லை சீமைக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு.
அது ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தின் ஒரு பகுதியில் உற்பத்தியாகி பல ஆயிரம் மைல் பரப்புள்ள நிலத்தை பசுமையாக்கி, அதே மாவட்டத்தின் மற்றொரு பகுதியில் உள்ள கடல் பகுதியில் கடலில் சங்கமிக்கிறது என்ற சிறப்பு பெற்ற தாமிரபரணி நதி ஒரு சிறப்பாகும். மற்றொரு சிறப்பு, பழங்கால இலக்கியங்கள் காட்டும் ஐவகை நிலப்பரப்பும் கொண்ட ஒரே பகுதி என்ற சிறப்பு கொண்டது நெல்லை சீமை என்பதே அது. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி எனவும், நிலமும் நிலம் சார்ந்த இடமும் முல்லை எனவும், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் எனவும், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் எனவும், வறண்ட பகுதி பாலை என்று ஐவகை நிலப்பகுதியை பிரித்து வைத்தது முன்னோர் சாதனை. இந்த ஐவகை நிலப்பரப்பும் நெல்லை சீமையிலேயே உள்ளது. சிலப்பதிகாரம் சொல்லும் குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லியல் பிளந்து நடுங்கு துயருறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று, பாலை என்ற ஐந்தாவது நிலப்பகுதி தனியாக இல்லாது போயினும் குறிஞ்சியும் முல்லையும் தட்பவெப்ப நிலை மாறின் பாலையாக மாறுகிறது என்பது இதன் கருத்து. ஆனால் நெல்லை சீமையில் இந்த பாலை நிலமும் உண்டு. வள்ளியூர் ராதாபுரம் பகுதிகளைச் சேர்ந்த நிலப்பகுதி அதை சொல்லும். ஆக இந்த ஐவகை நிலை பாகுபாடும் நெல்லை சீமையில் உண்டு. அத்தகைய சிறப்பு மிக்க இந்த பகுதியில் முருக வழிபாடும் திருமால் வழிபாடும் செழித்தோங்கியுள்ளது. மாலவன் பேர் சொல்லும் நவத்திருப்பதிகள் இந்த தாமிரபரணி கரையோரம் சிறப்புற விளங்குகிறது. அதுபோல் பொதிகை மலையை ஒட்டிய திருமலை கோவில் முருகப்பெருமானும், கடற்கரை ஒட்டிய பகுதியான திருச்சீர் அலைவாய் என்று போற்றப்பெறும் திருச்செந்தூர் முருகப்பெருமானும் நெல்லை சீமைக்கு அணி சேர்த்து அருள் செய்கின்றனர். குறிஞ்சி நில தெய்வமான முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள். இயற்கை நலம் உடையவன், எழில் உடையவன், மனம் உடையவன், அறிவு உடையவன், நிறைந்த செல்வத்தை அளிப்பவன் என்று வெவ்வேறு பல பொருள்களும் உண்டு. இந்த முருகனுக்கு முருகப்பெருமான் கையில் வேலை வைத்திருக்கும் காரணத்தால் அவனை வேலன் என்றும் அழைத்தனர். சங்ககால இலக்கியங்கள் பலவும் வேலன் என்ற பெயரை அழகுற வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக திருமுருகாற்றுப்படை இலக்கியம் குறிஞ்சி வேலவனுக்கு நோன்பு நூற்று மக்கள் வழிபட்ட அழகை விவரிக்கிறது. சிலப்பதிகாரம் முருகனது பெருமைகளையும் அவன் அமர்ந்த குன்றுகளின் சிறப்புகளையும் கூறுகிறது. குன்றுதோர் ஆடும் குமரன் குற்றாலத்துக்கு அருகில் அமைந்திருக்கும் திருமலையிலும் எழுந்தருளி அருள்வாளிக்கிறான். தமிழகத்தின் மேற்கு அரணாக விளங்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் தொடர்ச்சியாக நிலப்பகுதியோடு இணைந்து திருமலை என்று விளங்குகிறது. இது தவிர மலைப்பகுதி என்று வழங்கவும் படுகிறது. அதாவது கரவி மலை என்பது கவிர மலை ஆகியது என்பார்கள். கடை 7 வள்ளல்களில் ஒருவனான ஆய் அண்டிரன் பரிபாலித்த பகுதி இந்த பகுதியில்தான் உள்ளது. அதுவே கவிரமலை பகுதி அவனது தலைநகராக இருந்தது. ஆய்க்குடி என்று அழைக்கப்பெறும் ஊர் அது இன்றும் ஒரு முருகன் கோவிலோடு திகழ்கிறது. ஆய்க்குடியும் கவிரமலையும் பொதிகை மலையோடு சார்ந்த திருக்குற்றால மலையை ஒட்டி அமைந்துள்ளன. இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்து 3 மலைகள் சேர்ந்து காட்சியளிப்பதால் இதனை திரிகூட மலை என்றும் அழைப்பார்கள். இதனை பிரணவ மலை என்றும் கூறுவார்கள். காரணம், ஓம் என்ற வடிவில் இந்த மலைப்பகுதி அமைந்துள்ளதுதான் இதன் சிறப்பு. இந்த மலைத்தொடரின் உயர்ந்த இடத்தில் பழங்காலத்தில் சிவபெருமானுக்கு திருக்கோவில் ஒன்று இருந்ததாகவும், நாகம் தனக்கு அளித்த விலை உயர்ந்த ஆடையை ஆய்மன்னன் இந்த லிங்கத்துக்கு அளித்தான் என்றும் சங்க இலக்கிய செய்தி ஒன்றும் உண்டு. செங்கோட்டையிலிருந்து அச்சன் கோவில் செல்லும் வழியில் பண்பொழியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கோட்டைத்திரடு என்ற சிற்றூர் உள்ளது. பழங்காலத்தில் இங்கு ஒரு கோட்டை இருந்துள்ளது. அதற்கான சுவடுகள் இன்றும் காணப்படுகின்றன. இந்த பகுதி சில காலம் பாண்டிய அரசர்களின் ஆளுகையிலும் இருந்துள்ளது. பிற்காலத்தில் விஜயநகர பேரரசின் கீழும் இருந்துள்ளது. இதற்கான சான்றுகளாக இந்த கோட்டை பகுதியில் கிடந்த தூண்கள், மண்டப கற்களில் மீன் சின்னமும் வராகம் மற்றும் லிங்க சின்னமும் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். சேர நாட்டைச் சேர்ந்த பந்தள அரசர்கள் இங்கு கோட்டை அமைத்து கோட்டையில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் கோவில் அமைத்து வழிபட்டு வந்தார்களாம்.
பகைவர்களாலும் ஆற்று வெள்ளத்தாலும் கோட்டையும் கோவிலும் பெரும் அழிவை சந்திக்க பந்தல அரச மரபினர் இந்த கோட்டையை அப்படியே கைவிட்டு அவர்கள் பிரதேசத்துக்கு சென்று விட்டார்களாம். அதன் பிறகு கவனிப்பாரற்று போனது கோட்டையில் இருந்த கோவில். ஆனால் முருகப்பெருமான் தன் பக்தர் ஒருவர் மூலம் தன்னை வெளிப்படுத்தி மலை மீது குடிகொண்டான். திருமலையின் அடிவாரத்தில் வல்லப விநாயகர் சந்நிதி மிக பெரிதாக உள்ளது. இந்த விநாயகப் பெருமானை தரிசித்த பின் மலைக்கு ஏறும்படிகள் தொடங்கும் இடத்தில் இரு பாதங்களை தொட்டு வணங்கி முருகன் புகழ் பாடி மக்கள் படிகளில் ஏறிச் செல்வார்கள். படிக்கட்டுகளில் ஏறிச் சென்றால் அடுத்த நடுவட்ட விநாயகர் சன்னதியை அடையலாம். அவரை தரிசித்த பிறகு படிகளில் மேலும் ஏறி இடும்பன் சன்னதி அடைந்து அவரை வணங்கி பிறகு தொடர்ந்து ஏற வேண்டும். இங்கே இடும்பன் சுனை இருக்கிறது. பிறகு தொடர்ந்து ஏறினால் நந்தகோபர் மண்டபம் வருகிறது. இவற்றை வணங்கி சுமார் 544 படிகள் கடந்து மேலே உச்சி விநாயகர் சந்நிதியை அடைவோம். அங்கு சந்நிதி 16 படிகளில் ஏறிச் செல்லும் அழகான மண்டபமாக இருக்கிறது. இது இந்த விநாயகப் பெருமானை வணங்கினால் மக்களுக்கு 16 பேர்களும் கிட்டும் என்கின்ற தத்துவத்தை சொல்லும் விதமாக அமைந்திருக்கிறது இந்த படிகள். இந்த விநாயகரை வணங்கி வலம் வந்து ஆதி உத்தண்ட வேலாயுதத்தையும் சப்த கன்னியரையும் வணங்கி அருகே இருக்கும் தீர்த்த குளத்தை தரிசிக்கலாம். அத்தோடு சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் மலைகளின் இயற்கை அழகை ரசிக்கலாம். மேகங்கள் நம் கைகளை தொட்டு செல்வது போல் நம்மை உரசி செல்லும் அனுபவத்தையும் பெறலாம். பிறகு திருமலை காளி சந்நிதி சென்று காளி தேவியை வணங்கி திருமலைக்குமாரனின் சன்னதிக்குள் சென்றால் அங்கே அழகிய பாண்டி நாட்டு கட்டடக்கலையில் அமைந்துள்ள அழகான தூண்கள் அமைந்த மண்டபத்தையும் முருகன் சந்நிதியையும் தரிசிக்கலாம். உற்சவ மூர்த்தியும் ஆறுமுக பெருமானும் பொய்யாரமாக காட்சி தருகிறார்கள். இந்த தலத்தில் எல்லா தலத்துக்கும் உரிய சந்நிதிகள் இருந்தாலும் மிகவும் சிறப்பாக திகழ்வது கபால பைரவர் சந்நிதி. இந்த சந்நிதியில் 5.5 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக பைரவர் அழகாக காட்சி தருகிறார். இந்த பைரவரை தேய்பிறை அஷ்டமியில் வடைமாலை சாட்சி வழிபட்டு வந்தால் நோய் நொடி பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை விஷயங்கள் நம்மை விட்டு விலகும். தொழில் அபிவிருத்தி அடைந்து இல்லத்தில் மகிழ்ச்சியும் இல்வாழ்க்கை சிறப்பாக அமைவதையும் பக்தர்கள் பலரின் வாழ்வில் இன்றும் கண்கூடாக காணலாம். பண்பொழி திருமலைக்குமார சுவாமி தேவஸ்தானத்தைச் சேர்ந்த இந்த கோவிலின் திருவிழாக்கள் திருமலையின் மேல்தளத்திலும் வண்டாடும் பொட்டலிலும் பண்பொழியிலும் நடைபெறுகின்றன. கார்த்திகை மாதத்தில் கடைசி திங்கள் பண்பொழியில் நரீசுவரமுடி அய்யார் கோவிலுக்கு எதிர்ப்புறமுள்ள சிங்கார தெப்ப குளத்தில் திருமலை குமாரசுவாமிக்கு தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெறும். தைப்பூச உற்சவம் இந்த கோவிலின் சிறப்பான உற்சவமாகும். ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா 10 தினங்கள் சிறப்பாக நடைபெறும். சித்திரை மாத 5 தினங்கள் தமிழ் மாத பிறப்பு தமிழ் வருட பிறப்பு உற்சவங்கள் என்றும் எப்போதும் இங்கு திருவிழாக்கள் கனைகட்டும். குற்றாலத்துக்கு சுற்றுலா வருகிறவர்கள் அப்படியே இந்த திருமலைக்கும் வந்து திருமலை குமார சுவாமியின் தரிசனம் பெற்று சகல நலங்களும் பெறலாம். விசாக நட்சத்திரக்காரர்களும் அவர்களின் ஜனன நட்சத்திரத்திலும் மற்ற விசாகம் நட்சத்திரத்திலும் வந்து இங்கே தரிசனம் கண்டு செல்லலாம். பூரண ஆயுள் விருத்தியும் பூரண நல்வாழ்வும் அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது நீண்ட பதிவாக இருக்கின்றது.